பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலையும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதம் அதிசயமாய் வழிநடத்தி வந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக நேரங்களில் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் வசனப்படுறேன், சங்கடப்படுகிறேன், இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான். எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட பலவீனம் இருக்கு. இந்த பலவீனத்தினால நாளுக்கு நாள் பயங்கர வேதனைக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். இதுல நான் எப்படி இருந்து வெளியே வர போறேன்னே தெரியல. எனக்கு இது ஒரு பாரமா, இது ஒரு சஞ்சலமா, கண்ணீராய் அனுதினமும் இருந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை நல்லா கவனிங்க. இங்க ஒரு கேரக்டர் உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். நியூ டெஸ்ட்மென்ட் பால் தான். 2 கொரிந்தியர் 12:9 வாசித்து பாத்தீங்கன்னா, பாலுக்கு இருக்கிற பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷப்படுறாரு. ஏன் தெரியுமா? பால் சொல்றாரு, என் பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். கர்த்தர் அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. பாலினுடைய சீக்கிரட்டை நான் பார்க்கும்போது ஆவியான உதவினால அவர் அதிகமாய் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறார். எல்லா பலவீனங்களை குறித்து சந்தோஷப்பட்டு தேவனுடைய பலத்தை நம்பி அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த பலவீனங்களை கர்த்தருக்குள்ளாக பலனாய் மாற்றுகிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒன்னேதான் செய்யணும். உங்க பலவீனத்தின் மத்தியில கர்த்தருடைய பலன் விளங்குன்னு சொல்லி சந்தோஷமா அவரிடத்துல உங்களை முழுமையா ஒப்பு கொடுங்க. எல்லா பலவீனங்களும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு பெரிய ஒரு பலனை கண்டு தருவார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்தே போயிடாதுங்க. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்தி வருவார். பாலினுடைய வாழ்க்கையை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அவருக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் இந்த பலவீனத்தின மத்தியில கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறாரு. என் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பலன், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய பயங்கரமான பலன் எனக்குள்ள ஊடுருவி பாயிறதுனால என் பலவீனங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருடைய பலன் என்னில் விளங்கி நான் ஒரு பலவானாய் மாற முடியும். கர்த்தருடைய நாம மகிமை காயின்னு நீங்களும் சொல்ல முடியும். தேவ நாமம் மகிமைப்படும். ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. God bless you.